ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஜனவரி 2024க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதோட கண்டினியூவா பார்ட் 2 வந்து இப்போ வந்து பார்ப்போம். அடுத்து சுகாதார மேம்பாட்டிற்காக 2024ஆம் ஆண்டு மதிப்புமிக்க நெல்சன் மண்டேலா விருது பெற்ற நிறுவனம் எது அப்படின்னா வந்து NIMHANS. இது அமைந்துள்ள இடம் எதுனா வந்து பெங்களூர். அடுத்து மதிப்புமிக்க கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு 2024 வென்றவர் யாரு அப்படின்னா வந்து அலோக் சுலோக்சனா அலோக் சுக்லா. இந்த அசோக் சுக்லா யாரு அப்படின்னா வந்து இவர் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர். அடுத்து வானியலில் ஷா பரிசு 2024 பெற்றவர் யாரு அப்படின்னா வந்து ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னி. இவர் வந்து ஒரு இந்திய அமெரிக்கன். இவர் வந்து வானியல் மருத்துவம் மற்றும் வாழ்க்கை எல்லாம் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. பரிசு என்ன $1.2 மில்லியன். அடுத்து கிரீன் ஆஸ்கார் விட்லி தங்க விருது 2024 வென்றவர் யாரு அப்படின்னா வந்து தேவி பர்மன். இவர் வந்து அசாம் உள்ளவர். அடுத்து சர்வதேச கலாச்சார விருது 2024 யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா வந்து மீனா சரந்தா. அடுத்து 2024ஆம் ஆண்டு லாரியல் சிறந்த விளையாட்டு விருதை வென்றவர் யாரு அப்படின்னா வந்து நோவோக் ஜோகோவிச். என்ன கேம் பேர்னா வந்து டென்னிஸ் பிளேயர் இவர் வந்து. அடுத்து EOS 8 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவிய விண்வெளி நிறுவனம் எது அப்படின்னா வந்து இஸ்ரோ. இதோட ஏவுகணை வந்து SSLV D3 எங்கிருந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேச ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவன் விண்வெளி மையத்துல தான் வந்து செலுத்தியிருப்பாங்க. இஸ்ரோட தளபதி யாரு அப்படின்னா வந்து சோம்நாத். அடுத்து இந்திய திரைப்பட விழா விருதுகள் 2024 சிறந்த திரைப்பட விருதை வென்ற படம் எது அப்படின்னா வந்து ஆட்டம். இது அப்பெல்லாம் வந்து அதே தான். சிறந்த நடிகர் ரிஷப் ஷெட்டி, சிறந்த நடிகை நித்யா மேனன், மனோசி பராக். அடுத்து சூரஜ் பர்ஜாத்யா. அடுத்து NSG யோட ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா வந்து P ஸ்ரீனிவாசன். ஓகே. அடுத்து காலராவை எதிர்த்து போராட HILLCHOL தடுப்பூசி அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அப்படின்னா வந்து பாரத் பயோடெக். அடுத்து லடாக்கில் எத்தனை புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் 5 மாவட்டங்கள் வந்து புதுசா உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜான்ஸ்கர், டிரான்ஸ், ஷாம், நுப்ரா, சாங்க்ரா. அடுத்து UPS கீழ் குறைந்தது 10 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு ஓய்வு பெறும் ஒவ்வொரு ஊழியருக்கும் உத்தரவாதமாக குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளவு? 10,000. அதாவது இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை வந்து மாற்றிருப்பாங்க. அதை பற்றி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஏப்ரல் 1, 2025 தான் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து SLCR திட்டம் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து வாரணாசி. அடுத்து 23வது SCO உச்சி மாநாடு 2024 நடத்திய நாடு எது அப்படின்னா வந்து பாகிஸ்தான். அடுத்து பாகிஸ்தான் இஸ்லாம் இது வந்து எங்க நடந்திருக்கும்? பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல நடந்திருக்கும். இதோட தலைவர் யார் அப்படின்னா ஷபாஸ் ஷெரீப், அதாவது பாகிஸ்தானோட பிரதமர். அடுத்து இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மட்டும் வந்து இதுல பங்கேற்றிருப்பாரு. தலைமையகம் வந்து பெய்ஜிங்ல இருக்கு, சீனா. ரோஹிதி மொய்தாமஸ் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அசாம்ல இருந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து மதிப்புமிக்க லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யாரு அப்படின்னா அமிதாப் பச்சன். அடுத்து 2024 இளம் உலக தலைவர் பெயரிடப்பட்டதுன்னா அத்வத்யா நாயர். அடுத்து ஆஸ்கார் 2024 சிறந்த திரைப்பட விருதை வென்ற படம் எது அப்படின்னா வந்து ஓப்பன்ஹைமர். சிறந்த நடிகர் வந்து சில்லியன் மர்ஃபி, சிறந்த நடிகை வந்து எம்மா ஸ்டோன், சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். அடுத்து முஸ்வால்டு 2024 பட்டத்தை வென்றவர் யாரு அப்படின்னா வந்து கிறிஸ்டினா பிஸ்கோவா. செக் குடியரசை சேர்ந்தவங்க. ரன் ஆஃப் யாரு அப்படின்னா வந்து லெபனானை சேர்ந்த யாஸ்மினா ஜெய்டவ். அடுத்து பூட்டானின் ஆர்டர் ஆஃப் த ட்ரூப் தியால்போ விருதை வென்றவர் யாரு வந்து பிரதமர் மோடி. இது வந்து பூட்டானோட மிக உயர்ந்த சிவிலியன் விருது. இந்த விருதை பெற்ற முதல் பூட்டானியர் அல்லாதவர் வந்து பிரதமர் மோடி தான். அடுத்து பாரத ரத்னா விருது 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வந்து 5 உறுப்பினர்களுக்கு. யாருக்கு அப்படின்னா வந்து கற்பூரி தாக்கூர், LK அத்வானி, MS சுவாமிநாதன், PV நரசிம்மராவ்,
சௌத்ரி சரண் சிங். அடுத்து பாரத் ரத்னா வந்து இந்தியாவோட மிக உயர்ந்த குடிமை குடிமை விருது. 1954 வந்து வழங்குறாங்க. முதல்ல யாருக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து ராஜாஜிக்கும் ராதாகிருஷ்ணன் சசிவராமன் இவங்க எல்லாத்துக்கும் தான். அடுத்து 52வது ஜன்பித் அவார்டு 2023 பெற்றவர் யாரு அப்படின்னா வந்து ஜகத்குரு ராம பத்ராச்சாரியா மற்றும் கூர்சா அவங்க 2 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஞானபீட விருது அப்படின்னு பழமையான மற்றும் உயர்ந்த இந்திய இலக்கிய விருதா வந்து அப்படி சொல்லுவாங்க. 58வது ஞானபீட விருது சம்ஸ்கிருத அறிஞர் யாரு அப்படின்னு ஜகத்குரு ராம பத்ராச்சாரியா 2023. அடுத்து உருது கவிஞர் மற்றும் பாலாசிரியர் குருசார் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டு பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து 132 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த மாநில அலங்கார விருதை வென்ற மாநிலம் எது அப்படின்னா வந்து ஒடிஷா. முதல் பரிசு ஒடிஷா. அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா விக்சித் பாரதில் பெண் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது தான். அப்புறம் சிறந்த அணிவகுப்பு படை வந்து இராணுவத்தின் சீக்கிய படைப்பிரிவு கொடுத்துருப்பாங்க. அமைச்சகங்கள் துறைகள்ல வந்து யார் கொடுத்துருப்பாங்க கலாச்சாரம் மற்றும் அமைச்சகம். அடுத்து ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 இந்தியாவின் தூய்மையான நகரம் எது சொல்லியிருப்பாங்கன்னா இந்தூர். தூய்மையான மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. தூய்மையான கங்கை நகரங்கள் எல்லாம் வந்து வாரணாசி பிரக்யராஜ். அடுத்து தேசிய விளையாட்டு விருது அதாவது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. இதான் வந்து இந்தியாவோட மிக உயர்ந்த விளையாட்டு விருது. யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி அப்புறம் சிராஜ் செட்டி இவங்க எல்லாம் என்ன கேம்னு பார்த்துக்கோங்க. 2 பேருமே வந்து பேட்மிண்டன். அடுத்து துரோணாச்சாரிய அவார்டா பயிற்சியாளர் கொடுப்பாங்க. இது வந்து கணேஷ் பிரபகரன் மகாவீர் சைனி அதாவது பாரா தடகளம் என்றவர் வலித்குமார் மல்யுத்தம் ரமேஷ் செஸ் சிவசேந்திர சிங் ஹாக்கி இவங்க எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி 2023 யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆண்டின் சிறந்த இந்தியர் விருது யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து இஸ்ரோ குழுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. யாரு கொடுக்காரு அப்படின்னா ஜிதேந்திர சிங். அடுத்து நீர் வாரிய நகரம் என்னும் பட்டத்தை எந்த நகரமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னா வந்து நொய்டா. அதாவது நொய்டா கிடையாது, ஜல் சக்தி. அடுத்து ஜீவரக்ஷா பதக் ஜனாதிபதி விருதுகளை வென்றவர் யாரு அப்படின்னா வந்து சசிகாந்த் குமார். இவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள். 2000 துணிச்சலுக்கான செயல்பாட்டுக்காக இவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து சமீபத்தில் நாடு ஏஐ இயங்கும் சாலை பாதுகாப்பு முயற்சிக்காக 9வது அரசு தொழில்நுட்ப பரிசு வென்றது அப்படின்னா வந்து இந்தியா. அடுத்து இந்தியாவின் மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய நகர்ப்புற சுரங்க பாதை எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து எந்த மாநிலத்தில் கட்டப்படுவோம்னா வந்து மகாராஷ்டிரா. தானே டீட்டெயில்ஸ்லாம் பாருங்க. யார் அடிக்கணும்னா 13 மோடி, நீளம் 11.8 கிலோமீட்டர், பட்ஜெட் வந்து 16,600 கோடி. அடுத்து புதிய யூபிஎஸ் தலைவராக யார் நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து பிரீத்தி சூடான். யூபிஎஸ்சி வந்து ஆர்டிகல் 315 வந்து 323. அடுத்து PM ஸ்வாநிதி திட்டத்தில் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலமாக எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னா வந்து மத்திய பிரதேசம். PM ஸ்வாநிதி வந்து PM ஸ்ட்ரீட் வெண்டாஸ் அண்ட் ஆத்ம நிர்பார் நிதி. அடுத்து பாரா ஒலிம்பிக் 2024 பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் மனு பாக்கர் எந்த பதக்கத்தை வென்றார் அப்படின்னா வந்து வெண்கல பதக்கத்தை வந்து வென்றிருப்பார். அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் 2024 மனு பாக்கர் சர்புத் சிங் எந்த பதக்கத்தை வென்றனர் அப்படின்னா வந்து வெண்கலம். அடுத்து நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கினார் அப்படின்னா வந்து பிரதமர் மோடி. எங்க நடைபெற்றிருக்கு? புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன். 20 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசம் வந்து பங்கேற்றிருக்கு. தலைமையகம் வந்து நியூ டெல்லி. அடுத்து இதோட என்ன மோட்டோ அப்படின்னா திட்டமில்ல யாருக்கு இல்லை அப்படின்னா வந்து திட்டமில்ல அமைப்பின் கீழே. அடுத்து தலைமை நிர்வாகி யாருன்னா PVR சுப்பிரமணியன், துணைத் தலைவர் சுமன் பெல், தலைவர் வந்து நரேந்திர மோடி. அடுத்து எந்த மாநிலத்தை சேர்ந்த முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக KN கோடீஸ்வர் சிங் வந்து பதவியேற்றிருப்பாரு அப்படின்னா வந்து மணிப்பூர். அடுத்து உச்ச நீதிமன்றத்துல எத்தனை பேர் பங்கேற்றாங்க, நீதிபதி எண்ணிக்கை யாரெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து SDG இந்தியா குறியீடு 2023 to 2024 யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் வெளியிட்டிருப்பாங்க.
மோசமான செயல்திறன் யாருன்னா வந்து பீகார். அடுத்து டொமினிகா காமன்வெல்த் அதன் மிக உயர்ந்த தேசிய விருதான டொமினிகா கௌரவ விருதை பின்வரும் தலைவர்கள் யாருக்கு வழங்கும் அப்படின்னா வந்து நரேந்திர மோடி அவங்களுக்கு தான் வந்து வழங்கும். அடுத்து கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருதை பெற்றவர் யார் அப்படின்னா வந்து நரேந்திர மோடி. அடுத்து டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அவார்டு எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து வாஷிங்டன். எங்க வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து வாஷிங்டன்ல வச்சு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பைசர் விருது 2024 வென்றது யாரு அப்படின்னா வந்து ப்ரொஃபசர் ரோஹித் பிஹாரி முகர்ஜி அப்படிங்கவங்கள்ட்ட தான். அடுத்து அக்டோபர் 2024 மதிப்புமிக்க மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷனல் 2024 இடத்தை வென்ற முதல் இந்திய யாரு அப்படின்னா வந்து ஜலந்தரை சேர்ந்த 20 வயது ரேச்சல் குப்தா. அடுத்து சமீபத்தில் மிகவும் நிலையான போக்குவரத்து அமைப்பு விருதை வென்ற மாநிலம் வந்து கொச்சி. அடுத்து தாதா சாஹேப் பால்கே விருது யாரு கொடுத்துருப்பாங்க மிதுன் சக்கரவர்த்தி. அடுத்து 2023 5வது தேசிய நீர் விருதுகளில் சின்ன மாநிலமாக விருதம் வென்ற மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. அடுத்து 2024 மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட் பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா துருவி பட்டேல். 2024 நாட்டோ உச்சி மாநாட்டில் நடத்திய நாடு எது அப்படின்னா வந்து அமெரிக்கா. இடம் எந்த இடத்துலன்னா வாஷிங்டன் டிசி அமெரிக்கா. எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து 1949. அடுத்து ஸ்டீஃபாஸ் டிஃபெண்டர் 2022 பயிற்சி நடத்திய நாடு எதுனா வந்து நாட்டோ. அடுத்து இந்தியாவின் உள்நாட்டு லைட் டேங்க் சரோவர் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிஆர்டிஓ அண்ட் எல்என்டி. அடுத்து 2024 ஆண்டுக்குள் இந்தியாவின் முதல் H-125 ஹெலிகாப்டரை அறிமுகப்படுத்தும் நிறுவனம் எது அப்படின்னா வந்து டாடா மற்றும் ஏர்பஸ். அடுத்து உலகளாவிய அமைதி குறியீடு எந்த நாடு முதலிடத்தில் இருக்கு அப்படின்னா வந்து ஐஸ்லாந்து. கடைசி நாடு ஏமனு. இந்தியாவோட தரவரிசை வந்து 116. அடுத்து இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற யார் அப்படின்னா நரேந்திர மோடி. இதெல்லாம் வந்து பிரதமரை பற்றி என்னென்ன ஆர்டிகல் இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திரபாபு நாயுடு வந்து எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அப்பா வந்து ஆந்திர பிரதேசம். தலைநகர் வந்து அமராவதி. கவர்னர் வந்து எஸ் அப்துல் நசீர். இது வந்து 163 164. அடுத்து நாகி மற்றும் நக்திப்பிரவை சரணாலயங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன அப்படின்னா வந்து பீகார். நாகி மற்றும் நக்திப்பிரவை சரணாலயங்கள் வந்து ராம்சார் தலைநகர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது வந்து எங்க இருக்குன்னா ஜம்மு மாவட்டத்தில் ஜாஜா வனப்பகுதியில் வந்து இருக்கு. அடுத்து சமீபத்தில் கொள்கலன் துறைமுக செயல்திறன் குறியீட்டை வெளியிட்டது யார் அப்படின்னு உலக வங்கி. அடுத்து மார்க் ரூட் அடுத்து பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா வந்து நாட்டோ வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து காந்தி சாகர் வண்ணனு சரணா எந்த மாநிலத்தை அமைந்துள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசம். அடுத்து இந்தியாவின் முதல் நிலக்கரி வாயுக்காக முன்னெடு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு ஜார்க்கண்ட்ல. இதோட நோக்கம் என்ன கோல் அதாவது சிஓஎல் மீத்தேன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற மதிப்புமிக்க வாயுக்களாக மாற்றுறதுலன்னா. அடுத்து 18வது மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஓம் பிர்லா. இது வந்து அவரை பற்றின ஆர்டிகல் 93 94 95. அடுத்து மாநிலங்கள் சபை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா வந்து ஜேபி நட்டா. மாநிலங்கள் கட்சி எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படின்னா வந்து மல்லிகார்ஜுனா கார்கே. அடுத்து 2024 பாரா தடகள சாம்பியன்ஷிப்ல அதிகபட்ச புத்தகத்தை வென்ற நாடு எது அப்ப வந்து சீனா. இந்தியாவோட தரவரிசை வந்து 6. அடுத்து உலகின் முதல் 3D அச்சரிக்கப்பட்ட ராக்கெட் இயந்திரத்தின் பெயர் என்ன? அக்னி பான். இதான் வந்து உலகின் முதல் 3D அச்சரிக்கப்பட்ட ராக்கெட் எந்திரம். அடுத்து ரேமல் சூறாவளிக்கு பின்வரும் எந்த நாடு பெயரிட்டது அப்படின்னா வந்து ஓமன். ஒவ்வொரு சூறாவளிக்குமே வந்து ஒவ்வொரு நாட்டோட பெயர் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து கோவிஷீல்டு தடுப்பூசியின் பக்க விளைவுடன் தொடர்புடையது எது அப்படின்னா வந்து த்ரோம்போசைட்டோபினியா நோய்க்கு TTS. ரத்த உறைதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து
உலகின் மிக உயரமான ஆய்வகம் எந்த நாட்டுல வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னா சிலில இருந்து தொடங்கியிருக்கு. அடுத்து திமோரின் மிக உயர்ந்த குடிமகன் விருது, அதாவது கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் திமோர் லெஸ்டே யாருக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து திரௌபதி முர்முக்கு தான் வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்து எம்.எஸ். சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது 2024 யாருக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஆனந்த் தர்ஷன் சங்கர், ஒரே நேம். அடுத்து ஆற்றல் மாற்ற குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு 63வது இடம். சிறந்த நாடுகள் எது அப்படின்னா வந்து ஸ்வீடன், டென்மார்க். அடுத்து எந்த நாடு தனக்கான ஆழ்கடல் பயண திட்டத்தை கொண்ட 66வது நாடாக தயாராக உள்ளது அப்படின்னா வந்து இந்தியா. அடுத்து உலகின் மிக உயரமான வளைவு பாலம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீர். செனாப் ரயில் பாதைன்னு சொல்லுவாங்க. அதாவது உலகின் மிக உயரமான வளைவு பாதையும் அதான் ரியாசி மாவட்டத்தில். அடுத்து சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா வந்து 176. சிறந்த நாடுகள் எது அப்படின்னா வந்து எஸ்டோனியா, லக்சம்பர்க் 2 தான். அடுத்து ருத்ரா M2 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்திய நாடு எது அப்படின்னு வந்து இந்தியா. இது வந்து கொச்சி, கேரளா கொச்சியில் வச்சு நடந்திருக்கு. அடுத்து 2024 இந்திரா காந்தி அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து விஷேன் பச்ரைட். அடுத்து ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்து இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை தாக்கிய சூறாவளி பெங்கல் என்ற பெயரிட்டு நாடு சவுதி அரேபியா. அடுத்து மத்திய அரசால் எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? மராத்தி, பாடி, பிராகிருதம், அசாமி, பெங்கால். 2024 அக்டோபர்ல பெற்றிருக்காங்க இதெல்லாம். அடுத்து 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் நடத்தும் நாடு இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா. அடுத்து 2024 U20 FIFA மகளிர் ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை வென்ற நாடு இருந்து வட கொரியா. அடுத்து எந்த மாநிலத்தின் முழுசாக நெப்யூரியே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அப்படின்னா வந்து நாகாலாந்து. அடுத்து கோவல் சொர்க்கத்தீவுகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா வந்து PS ஸ்ரீதரன் பிள்ளை. அடுத்து உலக மனிதர்கள் தினம் வந்து டிசம்பர் 10 அன்னைக்கு தான் கொண்டாடுறோம். அடுத்து எந்த ஆன்மீக தலைவருக்கு வந்து பீஜிங் மிக உயர்ந்த சிவில் விருதான ஹானரடி ஆணைக்குழு கௌரவ அதிகாரி விருது வழங்கப்பட்டிருப்பாங்க ஸ்ரீ ரவிசங்கர். அடுத்து விமான பயணத்தில் ஆரியபட்டா விருது யாரை கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சுப்பாராவ் பவுலுரி. அடுத்து மகாகும் பகுதியை தற்காலிக மாவட்டமாக எந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேசம். அடுத்து இந்தியா அமெரிக்கா முதல் பல்பொருள் சிப் தயாரிப்பு ஆலயம் எங்க அமைக்கும் அப்படின்னா வந்து ஜோவார், அப்புறம் உத்தரப்பிரதேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2024 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள எல்லா நியூஸுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதாவது ஒவ்வொரு ஃபேக்ட்ஸோட சேர்த்து வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இதை வாசலே போதும், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நியூஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி அப்பப்போ ரீட் பண்ணிட்டே இருங்க ஒவ்வொரு மந்த்துக்குள்ளே தான். அப்படியே வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லத்தையுமே வந்து கவர் பண்ணிடலாம்.